மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறும் இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவுடன் இந்தியா மோத உள்ளது. உலகக்கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டி இந்தியா, இலங்கை ஆகிய நாடுகளில் நடைபெற்று வருகிறது. இதில் இரண்டாவது அரையிறுதியில் இந்தியா, ஆஸ்திரேலியா அணிகள் இன்று மோதுகின்றன. இரு அணிகளும் 60 முறை பலப்பரீட்சை நடத்தியிருக்கிறது. இதில் ஆஸ்திரேலியா 49 முறையும் இந்தியா 11 முறையும் வெற்றியை பெற்றிருக்கிறது. உலகக்கோப்பை 50 ஓவர் வரலாற்றில் இந்தியா மகளிர் அணியும் ஆஸ்திரேலிய மகளிர் அணியும் 14 முறை மோதியுள்ளன. இதில் இந்தியா 3 முறை மட்டுமே வென்றிருக்கிறது. இந்தியாவின் நட்சத்திர வீராங்கனையான பிரதிகா ராவல் காயம் காரணமாக அரையிறுதியில் விளையாட மாட்டார் என அறிவிக்கப்பட்டிருப்பது பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. அவருக்கு பதிலாக ஷபாலி வர்மா சேர்க்கப்பட்டுள்ளார். இந்திய அணிக்கு நல்லது செய்ய கடவுள் தன்னை அனுப்பியிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியா அணியிடம் வெற்றி பெற இந்தியா கடுமையாக போராடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே நேற்று நடைபெற்ற முதலாவது அரையிறுதிப் போட்டியில் இங்கிலாந்தை தென்னாப்பிரிக்கா வீழ்த்தியது. இதில் முதலில் பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்கா அணி 50 ஓவர்கள் முடிவில் 319 ரன்களை குவித்தது. பின்னர் விளையாடிய இங்கிலாந்து அணி 194 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி முதல் முறையாக நுழைந்துள்ளது. இன்று நடைபெறும் இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணியை எதிர்கொள்ளும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.